இன்டெகிரேஷனில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் இன்டெகிரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 டிஎக்ஸ். இது வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபார்மெட். இது உள்ள இருக்கிற இன்டெகிரண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணி இன்டெகிரல் பண்ண போகிறோம். அப்போது லெட்டு டி ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கிறேன், லெட் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, பார்ஷியல் ஃப்ராக்ஷனை வந்து ஈஸியாக மாற்றதுக்காக லெட் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். நான் டிஃபரன்ஷியேஷன்லாம் பண்ண மாட்டேன், டிஃபரன்ஷியேஷன் பண்ண மாட்டேன். உள்ளே இருக்கிற இன்டெகிரண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து டீல மாற்ற போகிறேன். எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், டி போட்டுக்கலாம். கீழே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன போட்டுப்பீங்க, டி ப்ளஸ் 1 இன்டூ டி ப்ளஸ் 2. இந்த மாதிரி வேரியபிள்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். சரிங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ இப்போது இது ஈக்குவல் டு, ஸோ எப்படி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் டைப் ஒன் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் என்ன, ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் 1, ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் 1 ப்ளஸ் பி டிவைடட் பை வாட் வில் கம், டி ப்ளஸ் 2. இதுதான் வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஈக்குவேஷன் நம்பர் 1. அதுக்கப்புறம் வந்து t is equal to a into இந்த t plus 2 cross multiply இங்கே வருமா, a into t plus 2 plus b into t plus 1. So this is equation number 2. So equation 2 வந்துருச்சு. Now put இந்த a க்கு கீழே என்ன இருக்கு, t plus 1 இருக்குல்ல, அதை equal to 0 போட்டால் put t equal to -1 in second equation. t க்கு வந்து இந்த இடத்துல -1 கொடுத்துருவீங்க. -1 is equal to a into இந்த t க்கு பதிலாக -1 கொடுத்தா 2 - 1 1 வந்துடும். அப்போ a 1a equal to -1, a is equal to -1. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு புட்டு t is equal to இந்த t plus 2 0க்கு ஈக்குவல் பண்ணிங்கன்னா t equal to -2 வருமா, -2 எத்தனை வந்து எதில் போடணும், செகண்ட் ஈக்குவேஷன் போடணும். சரிங்களா, அப்போது இந்த லெஃப்ட் சைடில் -2 is equal to இங்கே ஏக்கு வந்து போட தேவையில்ல, -2 + 1 -1 b மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ b ஈக்குவல் டு வாட் வில் கம், 1 வில் கம். பியோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், ஏவோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போட போகிறேன். ஏக்கு பதிலாக என்ன போடுவீங்க, -1 டிவைடட் பை t + 1. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறேன். புட் a and b வேல்யூ இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ப்ளஸ் பிக்கு பதிலாக என்ன போடுவீங்க, 1 டிவைடட் பை t + 2. இப்போ நல்லா கவனிங்களேன், நான் வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷனை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் எக்ஸ் ஸ்கொயர் டீன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்போ டிஃபரன்ஷியேஷன் எல்லாமே எக்ஸில் தான் இருக்குது. அப்போ நான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தானே t ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எடுத்தேன். அப்போ நம்ம இன்டெகிரேஷன் பண்ணக்கூடாது டிடியை பொறுத்து. சரிங்களா, ஏன்னா சம் வந்து எக்ஸில் இருக்குது. இன்டெகிரேஷனே கம்ப்ளீட்டாக மாறிச்சுனா தான் டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டீயை பொறுத்து இன்டெகிரல் பண்ணணும். இப்போ இந்த டீக்கு பதிலாக ஒரிஜினல் வேல்யூ போட்டுட்டு தான் இன்டெகிரல் பண்ணணும். -1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1, கரெக்டுங்களா, ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2. அப்படியே வந்து இந்த மைனஸ் வெளியே போட்டுக்கோங்க. இன்டெகிரல் இன்டூ டிஎக்ஸ், அப்புறம் இன்டெகிரல் இன்டூ டிஎக்ஸ். இதுக்கு என்ன ஃபார்முலா, ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு dx டிவைடட் பை 1 + x ஸ்கொயர்னா tan இன்வர்ஸ் ஆஃப் x, ஸ்ட்ரெயிட் ஃபார்மாகவே இருக்குது, tan இன்வர்ஸ் ஆஃப் x ப்ளஸ் இந்த இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, dx டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/a tan இன்வர்ஸ் ஆஃப் x/a. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலாவுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த 2க்கு நானே என்ன பண்ணிக்கிறேன், ரூட் போட்டுக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்கொயர் போட்டுக்கிறேன். ரூட் அண்ட் ஸ்கொயர் யூ கேன் புட். சரிங்களா, 2க்கு வந்து ரூட் போட்டு ஸ்கொயர் போட்டுக்கணும். அப்போ ஏ இடத்துல நமக்கு யார் இருக்கா, ஏ வந்து √2, கரெக்டுங்களா. அப்போது 1/√2, அதாவது ஏக்கு பதிலாக √2 tan இன்வர்ஸ் ஆஃப் x/a, x/√2. சரிங்களா, x/√2 ப்ளஸ் சி. இதுதான் இந்த சம்மோட ஃபைனல் ஆன்சர். தட்ஸ் இட்.